ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிவன் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பிரதோஷம். மனசும் கொஞ்சம் சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. போகலாமா வேண்டாமான்ட்டு இருந்தேன். காயத்ரி வந்து விரதம் இருக்கிற அப்படி நான் வந்து கூப்பிட்டாங்க. நான் வரலின்னு தான் சொன்னேன். இருந்தாலும் மறுபடியும் மனசு மாதிரி இப்போ கிளம்புறேன். சிவன் கோவிலுக்கு மட்டும் சிவன் நினச்சா தான் போக முடியுமாம்மா. அந்த மாதிரி வந்து மதிய வரைக்கும் போகணும்னு தோணவே இல்லை. மனசும் ஒரு மாதிரி சங்கட்டமாக குழப்பமாகவே இருந்துச்சு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஃபேமிலி எல்லோரும் கிளம்புறோம். ஓகே, வாங்க நீங்களும் எங்களோட வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. அதான் செப்பல் அங்கேயே விடு, செப்பல் அங்கேயே விட்டுரு காயத்ரி. என்ன ரெடியாக வச்சுருக்கிறவா? என்ன சொல்கிற? வா, ஓகே போகலாம் வாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த இடையில வர பிரதோஷம் தெரியறதில்ல. சனி பிரதோஷம்னா கண்டுபிடிச்சிக்குவாங்க, மகா பிரதோஷம். இது வந்து கொஞ்சம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கலின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எனக்கே தெரியல, வரும் கூட்டம் அதிகமாக இல்லை. வரும் எப்படி கவனிப்பு தான், எங்கே போனால் ஒரு கவனிப்பு. காயத்ரி பஞ்சு மிட்டாய் கவனிப்பு தான். கோயிலுக்கு வந்தால் இளவரசனுக்கு எங்கே போனால் ஒரே கவனிப்பு தான். இளவரசன் சார் 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 அதுதான் சொல்கிறேன். அது வந்து இப்படியெல்லாம் நீ கேட்பீல, அதுக்கு தான் வச்சுருக்குறாங்க. 4 பேர் வந்து கேட்கணும், அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, தெளிவாக. வா காயத்ரி. அந்த முதலை அவினாசி கோவிலில் தான் அது முதலை விழுங்கிய குழந்தைய வந்து மீட்டெடுத்தது சிவபெருமானா. சிவா போய் கும்பிடுச்சு. வா 6ஆம் நகர் எப்படி திருச்சிற்றம்பலம். நாம் பார்வதி பதஜே சிவனே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருநீர் வைக்கிறக்கு ஒரு காகிதம் எட்டுவான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன சொல்லு? காகிதம் எட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நானும் இன்னும் காரணம் வைக்கிறேன். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே அன்னதானத்தில் பூந்துட்டேன். இவங்களெல்லாம் பார்த்தா மூஞ்சி போயிட மாட்டேங்குது. நாம் போய் பூந்தரலான்ட்டு பூந்துட்டியா? அரிசியும் பருப்பு பார்த்தையா வேலையா? வெளியில தான் கொஞ்சம் சாப்பிடணும். இங்கே எதுக்கு எடுத்துட்டு வந்த? வா, வெளியிலே போய் கொஞ்சம் சாப்பிடுவியாமா? கை வெந்து போச்சு. சின்ன தட்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு பேப்பர் இருந்தால் கூட நான் போட்டு வச்சுட்டு கூட உனக்கு எடுத்துகிட்டு வருவேன். வேண்டாம், கம்முன்னு இரு. குப்பையில் இருக்கிறதுல எடுக்கக்கூடாது. சாமி தண்ணீர் ஓட்டு. வா, அவங்க வரட்டு. வா, பரிசில் இருக்குவா. சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கியாச்சு. அரிசியும் இருக்கு. இதையும் வீடியோவா அப்படிங்கிறியா? ஆமாம், இங்கே பாருங்க. ஆட்கள் எவ்வளவு? 5 தட்டு 7 8 அம்மாவுக்கு. அது கொஞ்சமாக தான் இருக்குது, எனக்கெல்லாம் பத்தாது. நல்லா இருக்குதாம்மா சாப்பாடு? நல்லா இருக்குதா? வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குதா? லைனு ஒரு தம்பி வந்து எல்லாமே ஒரே சாப்பாடு தானே, இல்லை வேறு வேறு சாப்பாடா? ஒரு குட்டி பையன் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னா சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. யாரெல்லாம் பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, பாய், குட் நைட். பாய் சொல்லுங்கள்.